அங்குள்ள முஸ்லிம் மாணவர் பேரவை மாநில மாநாட்டினுடைய நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தமிழக தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களே, வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் சையது பட்டாணி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள மாநில பொதுச் செயலாளர் திரு முகமது அபுபக்கர் அவர்களே, மாநில பொருளாளர் ஷாஜகான் அவர்களே, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கினிய அப்துல் ரஹ்மான் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் மிக சிறப்பான வகையில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் உங்கள் எல்லோராலும் மாநிலத்தின் தங்க கட்டியாகவும் முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய சிங்க குட்டியாகவும் போற்றி புகழத்தக்கக்கூடிய வகையில் அதற்கேற்ற வகையில் உரையாற்றி அமர்ந்துள்ள தேசிய பொருளாளர் மானமிகு PK குஞ்சாலிக்குட்டி அவர்களே, நிறைவாக நன்றி நல்கிருக்கக்கூடிய மாநிலத்தின் இணை செயலாளர் முகமது ஹலீம் அமீன் அவர்களே, மற்ற மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் பெருமக்களே, முஸ்லிம் மாணவர் பேரவையினுடைய மாவட்ட அமைப்பாளர்களே, கல்லூரி பகுதி பொறுப்பாளர்களே, மற்ற எழுச்சியோடு இங்கு திரண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, பெரியோர்களே, என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான முஸ்லிம் மாணவர் பேரவை அமைப்பின் சார்பில் மாநில மாநாடு என்கிற அந்த தலைப்பின் கீழ் காலையில பொதுக்குழு கூடி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் அனைத்தும் இந்த மாலை நிகழ்ச்சிகளில் எடுத்து வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கருத்தரங்க நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு தலைப்புகளில், அதிலும் குறிப்பாக மாணவ செல்வங்களை சார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் நம்முடைய மாணவ நண்பர்கள் உரையாற்றக்கூடிய நிலையில அந்த கருத்தரங்க நிகழ்ச்சியும் சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இங்கு துவக்கத்தில் உரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், காலையிலே நடைபெற்ற பொதுக்குழு, அதைத் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய கருத்தரங்க நிகழ்ச்சி ஆக பங்கேற்று தலைப்புகளில் உரையாற்றி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மிக சிறப்பான வகையில தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நான் மேடைக்கு வந்தவுடனே அந்த செய்தியை முன்கூட்டிய இடத்திலே பேராசிரியர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னிடத்திலே குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. மகிழ்ச்சி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு வருத்தம் என்ன என்று கேட்டால், முன்கூட்டியே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கூடாதா? அந்த உரைகள் எல்லாம் நானும் கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க முடியாதா?
இந்த நிகழ்ச்சிக்கு இடத்துல தேதியை பெறுகிற நேரத்தில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிர்வாகிகள் என்னை சந்தித்து ஒப்புதல் கேட்ட நேரத்தில் நான் அப்போது அவரிடத்தில் கேட்டேன், எத்தனை மணிக்கு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று. 6 மணிக்கு வந்தால் போதும், 8 மணிக்கு அனுப்பிவிடுகிறோம் என்று என்னிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள். அதற்கு பிறகு அழைப்பதில் தருவதற்காக ஒரு நாள் வந்தார்கள். அப்பொழுதும் அதையே வலியுறுத்தி சொன்னார்கள். இன்று காலையில நான் அவர்களோடு தொடர்பு கொண்டு எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று கேட்டபோது 6:30 மணிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார்கள். என்ன என் மீது கோபம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால்தான் கொஞ்சம் வருத்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கருத்தரங்க நிகழ்ச்சிகளை எழுச்சியோடு உரையாற்றி இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுடைய உரைகளை எல்லாம் கேட்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு என்னுடைய உள்ளத்திலே இப்பொழுது வாட்டிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த அற்புதமான கருத்துக்கள் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய அந்த மாணவ நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதில் ஒரு பொருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன பொருத்தம் என்று கேட்டால், தேசிய பொருளாளராக இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு குஞ்சாலிக்குட்டி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் கழகத்தின் பொருளாளராக இருக்கக்கூடிய நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆக நான் கழக பொருளாளர், அவர் இந்த இயக்கத்தை சார்ந்த தேசிய பொருளாளராக இருக்கக்கூடியவர். ஆக இதிலும் கூட ஒரு பொருத்தம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது ஏதோ திட்டமிட்டு தான் இதை செய்திருக்கிறார்களா, திட்டமிட்டு தான் நீங்கள் அழைத்திருக்கிறார்களா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதேபோல் இங்கு ஏறக்குறைய ஒரு 10 தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டு இங்கு உங்களிடத்தில் படித்து காட்டப்பட்டிருக்கிறது. நீங்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்று வரவேற்று மகிழ்ந்திருக்கிறீர்கள். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த தீர்மானங்கள் எல்லாம் இங்கே படிக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது நம்முடைய பேராசிரியர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், ஏதோ நீங்கள் ஆட்சியில் இருப்பதை போல இந்த தீர்மானங்கள் இங்கே நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அவர் பேசுகிற போது கூட அதை குறிப்பிட்டு சொன்னார், கொஞ்சம் மாற்றி சொன்னார். என்ன என்று கேட்டால், நீங்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் இவைகளெல்லாம் நிச்சயமாக இந்த மேடையிலேயே நிறைவேற்றி தருகிறோம் என்ற உறுதியை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார். எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது என்று கேட்டால், தொடர்ந்து திமுகவே தலைவர் கலைஞர் அவர்களே ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனால் அந்த வாய்ப்பை தமிழக மக்கள், நான் உங்களை அல்ல, உங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன், நீங்க யாரும் தயவு செய்து தவறாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை தவற விட்டு விட்டார்கள். அதற்காக இப்போது வருத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள், வெளியிலே சொல்வதற்கு கூச்சப்படுகிறார்கள். ஆக அந்த நிலையில இந்த முஸ்லிம் லீக்கினுடைய மாணவர் பேரவை அமைப்பின் சார்பில் இந்த மாநாடு என்ற எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய கேரள மாநிலத்தினுடைய தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார். அதேபோல் அவரோடு சேர்ந்து நான் ஏதோ புதிதாக இல்லை, என்றைக்கும் வந்து கொண்டிருப்பவன் தான், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவன் தான், தொடர்ந்து வரக்கூடியவன் தான். தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் யாராக இருந்தாலும்
நீங்கள் அழைக்கிற போதெல்லாம் வரக்கூடியவர்கள். அதையும் தாண்டி பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உரிமையோடு வரக்கூடியவர்கள் நாங்கள். ஆக அந்த நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சிக்கு உரிமையோடு வருகை தந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாணவர் பேரவையினுடைய நிர்வாகிகளுக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு, எல்லாவற்றையும் தாண்டி சிறப்போடு பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இந்திய திருநாடு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு அடிமைப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே 1906 டிசம்பர் மாதம் 30 முஸ்லீம் லீக் என்கிற ஒரு அமைப்பு அன்றைக்கு தொடங்கப்பட்டு கல்வியின் முன்னேற்றத்திற்கு, வேலைவாய்ப்பினுடைய அடிப்படைக்கு, விகிதாச்சார பிரதிநிதித்துவத்திற்கு அன்றைக்கு போராடுகிற அந்த உணர்வோடு இந்த அமைப்பு அன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 1948 மார்ச் மாதம் 10 நம்முடைய சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அரசியல் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜி மண்டபத்தில் பெருமதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்கிற அமைப்பை தொடங்கி தலைவராக பொறுப்பேற்று அவர் அயராது உழைத்திருக்கக்கூடிய அந்த உழைப்பை, பாடுபட்டிருக்கக்கூடிய அந்த பண்பை, இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் நான் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய அந்த கட்சியினுடைய தலைவராக மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட நேரத்தில் அதிலே ஒரு உறுப்பினராக அன்றைக்கு அவர் இடம்பெற்று அன்றைக்கே குரல் கொடுத்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய வாழ்வுக்காக, வாழ்வு உரிமைக்காக, இடஒதுக்கீட்டிற்காக, தனித்தன்மையை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கே ஒரு குரல் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரலாற்றை நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். இன்னும் சிறப்போடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக எந்த மொழி இடம்பெற வேண்டும் என்கிற அந்த பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் இலக்கிய நேரமும் இலக்கண வளமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மொழி என்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிதான். எனவே அந்த மொழிதான் இடம்பெற வேண்டும் என்று அன்றைக்கே குரல் கொடுத்தவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள். அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் தலைமையில இந்த பெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தொடங்கி அவருடைய மறைவுக்கு பின்னால் மறைந்த பெருமதிப்பிற்குரிய திரு அப்துல் சமத் அவர்கள் பொறுப்பை ஏற்று அதை வழிநடத்தி, அவருடைய மறைவிற்கு பின்னால் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா நம்முடைய காதர் மொய்தீன் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை சிறப்போடு கண்ணியத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் இந்த முஸ்லிம் அமைப்பினுடைய பல்வேறு தலைவர்கள் குரல் எழுப்பி இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக பல நன்மைகளை பெற்று தந்திருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் காலந்தொட்டு அன்றைக்கு கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் நட்புணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து ஒரு பாச பிணைப்போடு, தோழமையோடு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய இதயத்தை இரவலாக பெற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு அதே நிலையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. ஆக அந்த நிலையில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பேற்று அந்த பணியை நிறைவேற்றுகிற அந்த காலகட்டங்களில்
சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்காக, இஸ்லாமிய பெருமக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ சாதனைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதில் முதலில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்த்திட வேண்டும். கல்வியில, வேலை வாய்ப்பில பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் இருந்து முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் இன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் தான் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. தொடர்ந்து 2007ஆம் ஆண்டில் சிறுபான்மையினருக்காக நல இயக்குநரகம், அதேபோல் பிற்படுத்தப்பட்டோர் இனத்தோரில 30% இடஒதுக்கீட்டில் இருந்து 3.5% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கும் வழங்கப்பட்டது. இதன் காரணமாகத்தான் கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பொறியியல் கல்லூரியில 4660 மாணவ மாணவர்களும், மருத்துவக் கல்லூரியில 5721 மாணவர்களும் பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்று பயனடைந்தார்கள் என்பது வரலாறு என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக இப்படி அடுக்கிக் கொண்டு இருக்க முடியும். திருக்குறானில் சொல்லப்பட்டது, அறிவுறுத்தப்பட்டிருந்தது, பெண்களுக்கு சொத்தில சம உரிமை, ஆண்கள் எப்படி உரிமையை பெற்று வாழ்கிறார்களோ அந்த உரிமையை பெண்களும் பெற்றிட வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் 1929ஆம் ஆண்டு செங்கற்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை சீர்திருத்த மாநாட்டில தந்தை பெரியார் அவர்களால் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களில் மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எந்த தீர்மானம் என்று கேட்டால், சொத்தில பெண்களுக்கு சம உரிமையை தந்திட வேண்டும். இது 29ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். 29 நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை 60 ஆண்டுகளுக்கு பிறகு 89 திமுக ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே அதை நினைவுபடுத்தி அந்த தீர்மானத்தை சட்ட வடிவமாக்கி தந்தார் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, 1969 மிலாது நபிக்கு முதலில் அரசு விடுமுறை அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சிதான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1973 உருது பேசும் லப்பைகள், தென்கனி முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் என்பதும் வரலாறு. அதேபோல் 1974 அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அரசினர் மகளிர் கல்லூரி, அந்த கல்லூரிக்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி அதையும் நிறைவேற்றி தந்தது கலைஞருடைய ஆட்சிதான். 1999 முதல் விண்ணப்பிக்கக்கூடிய அனைவருக்கும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டதும் திமுக ஆட்சி காலத்திலே தான். 1999 தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருவாக்கப்பட்டது. 2001 காயிதே மில்லத் மணிமண்டபம் அமைத்திட 58 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த பணியும் தலைவர் கலைஞர் அவர்களே தொடங்கி வைத்தார் என்பது வரலாறு. 2008 சீராபுரணம் பாடிய உமுறு புலவருக்கு எட்டாயபுரத்தில் அமுதகவை உமுறு புலவர் மணிமண்டபம் திறக்கப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சிதான் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஆக இப்படி ஒரு பெரிய பட்டியலையே இங்கே வழங்கிட முடியும். இருந்தாலும் நேரத்தின் அருமையை கருதி சிலவற்றை தலைப்புச் செய்திகளாக மாத்திரம் நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகிற நிகழ்ச்சியாக, இந்த மாநாடாக இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறது. இங்கே உரையாற்றுவதெல்லாம் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், நாங்கள் யாரும் மேலே அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் யாரும் இதில் தலையிடவில்லை. இந்த நிகழ்ச்சி முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் மாணவர்களிடத்திலே நாங்கள் ஒப்படைத்து அவர்களே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களிடத்தில் பெருமையோடு எடுத்துச் சொன்னார்கள். நான் அதைத்தான் இப்பொழுது என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே கூட உரையாற்றிய ஒரு நண்பர் பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாணவர் பேரவையுடைய மாநாடு நடைபெறுகிற காரணத்தால் நான் மீண்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புவது, முஸ்லிம் லீக்கினுடைய மாணவர் பேரவை முதலில் 1958 தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தொடங்கப்பட்ட அந்த அமைப்பிலிருந்து உருவானவர் தான் இன்றைக்கு கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருக்கிறாரு CH முகமது கோயா அவர்கள். இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அதேபோல் இன்றைக்கு மத்தியிலே அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய
மாண்புமிகு அகமது அவர்கள், அவரும் இந்த அமைப்பில் இருந்து உருவானவர் தான். ஏன் இங்கு தொழில்துறை அமைச்சராக வருகை தந்து உங்களால் அன்போடு சிங்கக்குட்டி, தங்கக்குட்டி என்று அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே விஞ்ஞானி குட்டி அவர்கள், அவரும் இந்த அமைப்பில் இருந்து உணவானவர் தான் என்பதை எண்ணி பார்க்கிற போது நாம் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். ஏன் காகிதம் இல்லத்தவர்கள் தலைவர் பொறுப்பை ஏற்று இந்த முஸ்லிம் லீக் என்ற ஒரு அமைப்பை தொடங்கிய போது அன்றைக்கு இந்த மாணவர் பேரனுடைய அமைப்பாளராக இருந்து பணியாற்றியவர் தான் இன்றைக்கு தலைவராக வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் இங்கே நினைவுபடுத்தி எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இங்கு இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இளைஞர்கள் வரக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இன்றைக்கு எப்படி கட்டுப்பாட்டோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மட்டுமல்ல, நிகழ்ச்சி எழுச்சியோடு நடத்துவது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருப்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் எவ்வளவு கண்ணு கருத்துமாக இருந்து இதை கூர்ந்து கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த உணர்வை அதே நேரத்தில் நாட்டினுடைய நிலைமைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்து அதற்கேற்ற வகையில் உங்களுடைய பணியை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இளைஞர்கள் நினைத்தால், மாணவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நிலையை நீங்கள் பெற்றவர்கள். அதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள, எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்னால் எதை சாதிக்க வேண்டுமோ அதைத்தான் சாதிக்க வேண்டும். இங்கே கூட குறிப்பிட்டு சொன்னார், விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற கம்ப்யூட்டர் காலத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மாணவர்களிடத்தில, இளைஞர்களிடத்தில நாட்டுப்பற்று, மொழிப்பற்று என்பது குறைந்து வந்திருக்கிறது. நாம் அதை மறுத்திட முடியாது. ஒரு காலத்தில் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று எல்லாம் இருந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? விஞ்ஞான ரீதியில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். கம்ப்யூட்டர் காலத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். அது தேவைதான், அது தவறு என்று சொல்லல, அது வேண்டும், அவசியம் வேண்டும். ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் விஞ்ஞானத்திலே நாம் வளர்ந்திட வேண்டும். ஆனா அதுவே சில நேரங்கள் ஆபத்தாக கூட வந்து முடிந்து விடுகிறது. விஞ்ஞானம் வளர்ந்த காரணத்தால் தான் செல்போன் எல்லாம் கர்நாடக மாநில சட்டமன்றத்திலேயே எந்த அளவிற்கு அமைச்சர்களை எல்லாம் காட்டிக் கொடுத்தது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வளர்ச்சி அல்ல, நாடு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையிலே வளர்ச்சி அடைந்துள்ள வேண்டும். அதை நீங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டாக வேண்டும். கூட நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் 67 அண்ணா தலைமையில ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் என்று சொன்னால் அண்ணாவுடைய உழைப்பு, அண்ணாவுடைய பேச்சு, அதே போல அண்ணாவை தொடர்ந்து இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர், இன்னும் பல தலைவர்களுடைய அயராது பணி என்பது மட்டுமல்ல. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி, எல்லாவற்றையும் கடந்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 67 ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு எந்த அமைப்பு என்று கேட்டால் மாணவர் அமைப்பு தான் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. என்னதான் 1937-38 ஆண்டிலே இந்து திணிப்பை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மொழி போராட்டம் தொடங்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு உச்சகட்டமாக அந்த போராட்டம் 65 தான் வெடித்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். திணிக்கப்படக்கூடிய எந்த எதிர்க்க வேண்டும், நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழியை காப்பாற்றிட வேண்டும் என்கிற நிலையில 65ஆம் ஆண்டு நாடு முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு காராகிரகத்தில் அடைக்கப்படுகிறார்கள். அண்ணா சிறையில் அடைக்கப்படுகிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் தனிமை சிறையில பாளையங்கோட்டையில் அடைக்கப்படுகிறார். இப்படி பல தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதையும் கடந்து மாணவர்கள், அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மாணவர்களுடைய போராட்டம் நடைபெறுகிறது. அதிலே முக்கியமாக ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிதம்பரத்தில அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சிதம்பரம் நகர வீதியில அன்றைக்கு ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள், ஊர்வலத்தை நடத்தி வருகிறார்கள். வலதுகரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவண்ண கொடி, இடதுகரத்திலே இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என எழுதி ஒரு அட்டை, அதை தாங்கி பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஊர்வலத்தில் முழங்கி வருகிறார்கள்.
தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என முழக்கத்தை முழங்கி வருகிறார்கள். தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது கோட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உத்தரவிடுகிறார்கள், இந்தியை எதிர்த்து யார் குரல் கொடுத்தாலும், தமிழ் வாழ்க என எவனாவது வாய் திறந்து சொன்னாலும் அவர்களை எல்லாம் காக்கை குருவிகளை சுட்டுத் தள்ளுவது போல சுட்டுத் தள்ளுங்கள் ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த கட்டுப்பட்டு காவல்துறையினர் ஆட்சியாளருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு காக்கை குருவிகளை சுட்டுத் தள்ளுவது போல சுட்டுத் தள்ளினார்கள். அப்படி சுடப்பட்ட நேரத்தில் அந்த மாணவர் பட்டாளத்திற்கு தலைமையேற்று வந்த ஒரு மாணவன், சிதம்பரத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன். அவன் யார் என்று கேட்டால், சிவகங்கை மாவட்டத்தைச் சார்ந்த ஒரு போலீஸ்காரர் பெற்றெடுத்த புதல்வன். அவருடைய பெயர் ராஜேந்திரன். நீங்கள் இன்றைக்கு சிதம்பரத்திற்கு சென்றால் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய வளாகத்திற்குள்ளே ஒரு சிலை இருக்கிறது. அந்த சிலைதான் ராஜேந்திரனுடைய சிலை. இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், ஒரு மாணவனுடைய சிலை அவன் படித்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலேயே எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடையாது. ஆனால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சிலை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாணவனுடைய சிலை. அந்த மாணவன் ஏன் அங்கே சிலையாக மாறியிருக்கிறார் என்று கேட்டால், அந்த ஊர்வலத்திற்கு தலைமையேற்று வந்து வழிநடத்துகிற நேரத்தில் போலீஸ்காரனுடைய துப்பாக்கிக்கு பலியாகிறான். அவருடைய நெஞ்சிலே அந்த குண்டு பாய்கிறது. காயமேற்பட்ட அவன், குண்டடிக்கு ஆளாக்கப்பட்ட அந்த மாணவன் அப்படியே கீழே விழுகிறான். ரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிறான். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஒரு போலீஸ்காரன் குடும்பம், அவனை சுற்றி சூழ்ந்து 10-15 மாணவர்கள் அவனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது அவன் தடுக்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நியாயமாக ஒரு உயிருக்கு போராடக்கூடிய ஒருவனை போய் பார்த்தால் என்ன சொல்லுவார்கள்? என் தந்தையை பார்க்கணும், என் தாயை பார்க்கணும், என்னுடைய பெற்றோர்களை பார்க்கணும், என்னுடைய குழந்தைகளை பார்க்கணும், என்னுடைய உறவினர்களை பார்க்கணும் என்றுதான் கோரிக்கை வைப்பார்கள் கடைசி நேரத்தில். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் உயிர் பிரிகிற நேரத்திலே கூட சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் எந்த கோரிக்கை வைக்கல. என்னை 10 மாதம் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்திருக்கக்கூடிய தாய், அந்த தாயை நான் பார்க்க வேண்டும் கேட்கல. நான் படித்து பட்டதாரியாக வர வேண்டும், IAS IPS பொறுப்பிலே இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கனவு கோட்டையை கட்டிக்கொண்டு என்னை படிக்க வைத்திருக்கிறார் என்னுடைய தந்தை, அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்கல. அதற்கு நேர்மாறாக அவன் சொன்னது என்ன என்று கேட்டால், அங்கே சூழ்ந்து கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து உயிர் பெறுகிற அந்த கடைசி வினாடியிலே அவன் முழங்கிய முழக்கம் என்ன முழக்கம் என்று கேட்டால், இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற முழக்கத்தை முழங்கித்தான் அவர் உயிர்த்தார். நான் அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன். ஆக இன்றைக்கு அந்த உணர்வு இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே மாணவர்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் தேடி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம், ஒரு சூழல் இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஆக அதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்த்து எண்ணி பார்த்து, நமக்காக இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய சந்ததியினர் இந்த நாட்டிலே நலமோடு வாழ்ந்திட உங்களைப் போன்ற இளைஞர்கள், உங்களைப் போன்ற மாணவர்கள் முன் வந்தால்தான் இந்த நாட்டிலே ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை நிச்சயமாக உருவாக்க முடியும். அதை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் உறுதி எடுக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த மாநாட்டை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். அந்த உணர்வோடு தான் இந்த மாநாட்டிலே உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்க வந்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, உங்களுடைய தீர்மானங்கள் வெற்றி பெற, உங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உங்களோடு சேர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் துணையோடு குரல் கொடுக்க உங்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்பை நல்கிட என்றைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி, இந்த சிறப்பான நல்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.